கர்த்தர் கறி தருவாரா? மன்னா தந்தார், சரி கறி தரக்கூடாதா அப்படின்றானுங்க. அவனுக்கு தெரியும் தர முடியாது. ஏன்னா இங்கே நீங்கள் யார்கிட்டயே கேட்டு பாருங்க, 30 லட்சம் பேருக்கு ஒரு MBA படித்த ஆளை கூப்பிட்டு வந்து நீங்கள் ஒழுங்கு பண்ணுங்க பார்ப்போம், 30 லட்சம் பேருக்கு கறி வேணும்ப்பா, கறி டெலிவரி பண்ணணும் இங்கே வனாந்தரத்தில், நாங்கள் சமைச்சிக்கிறோம், கறி நீ டெலிவரி பண்ணினா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். அவன் உடனே கணக்கு போட ஆரம்பிச்சிருவான். என்ன மாதிரி ரோடு வேணும், என்ன மாதிரி ரயில் ரோடு வேணும், என்ன மாதிரி ட்ரக்கு வேணும். லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, அதை படிக்கிறாங்க. இன்றைக்கி MA டிகிரிலாம் வாங்குறாங்க அந்த சப்ஜெக்டில். இன்றைக்கி லாஜிஸ்டிக் இதெல்லாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு அவன் உட்காந்து படம் வரைஞ்சி எல்லாம் போட்டு இத்தனை இது வேணும் அது வேணும்னு எல்லாம் கரெக்டாக சொல்லிடுவான். அதையெல்லாம் பார்த்து அதையெல்லாம் கொண்டு வந்து ரோடை போட்டு ரயில் ரோடெலாம் போட்டு எல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் அவுட் ஆகிடுவாங்க. 30 லட்சம் பேர். எத்தனை வருஷம் ஆகிறது? இது யாராலையும் டெலிவர் பண்ணவே முடியாது. இட்ஸ் an impossibility. இது கூடாத ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் அவங்க கேட்ட கேள்விக்கு சொல்கிறாரு, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? சேலஞ்ச் பண்ணுறாரு கர்த்தர். நீ சொல்ற முடியாதுன்னு கர்த்தர் சொல்றார், நான் சொல்றேன் என்னால கூடாத காரியம் ஒன்று உண்டோ? என்னுடைய இருதயம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரு நிமிஷத்துல கர்த்தர் சரித்திரத்தை மாற்றி தரலாம். ஒரு நிமிஷத்துல நம்முடைய டெஸ்டினியை மாத்திரலாம். கீழே இருக்கவனை மேல கொண்டு வந்து உட்கார வச்சிடலாம், மேல இருக்கவனை கீழே கொண்டு வரலாம். ஹலோ, வாளாயிராமல் தலையாக்க முடியும் ஒரு நிமிஷத்துல, கீழாயிராமல் மேலாக்க முடியும் ஒரு நிமிஷத்துல. கர்த்தர் நினைச்சார்னா அவர் அற்புதர். வனாந்தரத்தில் யாருமே டெலிவரி பண்ண முடியாத கரியை சூப்பரா டெலிவரி பண்ணார் பாருங்க.